பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஓகே, உங்க 4 பேருக்கு வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் நல்ல. நம்ம என்ன மாதிரி பார்த்துட்டு எல்லா சட்டையெல்லாம் சரி பண்ணீங்க. அப்படி சரி பண்ணிட்டு இப்போ சொல்லுங்க, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா? ஓ வீக்கா? ஆமா சார், உங்களுக்கு ஸ்ட்ராங் தான், இது வீக். ரைட், ஓகே. உங்க பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்க சொல்லுங்க பாப்போம். என்னுடைய பேர் வந்து சந்திரன். சந்திரன். என் சந்திரன். ஐயம்பேட்டை அறிவுடன் நம்பி கலியபெருமாள் சந்திரன். உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா? இப்போ ஊர் வந்து திருவொற்றியூர். ஓகே, இப்போ திருவொற்றியூர். அப்போ சொந்த ஊர், பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே ஒற்றியூர் தான். ஒட்டியூர். ஆமா, திருவொற்றியூர். அழுகி போன பழம் மாதிரி மூஞ்ச வச்சிருந்தா 5 ஈ 10 ஈ 12 கோசு 4 வண்டு கூட. ஓ, அந்த மரியாதையை திரு ஊத்திக்கிட்டீங்க. திருன்றது சம்பந்தப்பட்ட ஊர். திரு என்றால் ஒரு முக்கியமான இடம், அதனால திருவொற்றியூர். ஓகே, சூப்பர்ண்ணே. உங்க பேர் என்ன? பேர் துரை சார். துரை. என்ன பண்றீங்க? சேல்ஸ்மேனா இருக்கேன். என்ன ஊர் நீங்க? தூத்துக்குடி. என் பேர் வேல்முருகன். வேல்முருகன். என்ன பண்றீங்க? நாங்க சூப்பர்வைசரா இருக்கேன். ஐடியா. என்ன ஊர் நீங்க? ஸ்னேக் டெம்பிள் மார்க்கெட். ஆஹா, ஆரம்பிச்சுட்டான் ஐயா. ஸ்னேக் டெம்பிள் மார்க்கெட். என்னங்க அது? பாம்பு டெம்பிள், பாம்பு கோயில் சந்தை, அது என்ன ஊர் இது? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊரு. உண்மையிலே பாம்பு கோயில் இருக்கா? ஆமா. ஸ்னேக் டெம்பிள், அப்புறம் மார்க்கெட் ஏன் போட்டீங்க? சந்தை. இதுக்குதான் முதல்ல சொன்னா உனக்கு புரியாதுன்னு சும்மா வாய வச்சுட்டு கேட்க வந்துட்டேன். பாம்பு கோவில் சந்தை. அப்படியே தானா? ஆமா, பாம்பு கோயில் சந்தை, ஸ்னேக் டெம்பிள் மார்க்கெட். மார்க்கெட். இங்க இருந்து புதிய ட்ரெயின் போகுது. நீங்க எங்க ஊர்ல இறங்கி அதுக்கப்புறம் பார்த்துட்டு குற்றாலத்துல போய் குளிச்சுட்டு வரலாம். அங்க யாரும் இல்ல, நாங்க இறங்கி யாரை பாக்குறது? பாருங்க, என்ன சாமி ஏறி புதிய கும்பிட்டு ட்ரெயின் இறங்கி அவரு கூட வந்து பாத்து யாரை பார்க்க சொல்றீங்க? இல்ல இருக்கான்னு கேக்குறீங்களா? வந்து பாருங்க. சூப்பர் சூப்பர். உங்க பேர் என்ன? சங்கர். சங்கர். என்ன பண்றீங்க? சேல்ஸ்மேனா. சூப்பர். என்ன ஊரு? மெட்ராஸ் தான். ஓகே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். இசை சம்பந்தப்பட்டமானது. பியானோனா தெரியுமா உங்களுக்கு? பியானோ. பியானோ. பியானோனா தமிழ்ல என்ன? பியானோனா தெரியல. இந்த பாஸ் விட்டு பஞ்சு டைலாக் பேசுறதெல்லாம் வேணாம் தான் திருந்தி நானே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். தெரியல, நீங்க சொல்லுங்க. பியானோனா தமிழ். பியானம். இந்த அங்க கேளுங்க, நான் யோசிக்கேன். காசு கொடுத்தா கூட இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்காது சார். நமக்குள்ள ஏதோ இருக்கு சார், வேவ் லென்த் இருக்கு சார். கேளுங்க, யோசிப்பாரு. இப்படியே வாங்க. நீங்க சொல்லுங்க. பியானோனா என்ன? வயலின். வயலின். பியானோனா வயலின். ஊதுகுழல். பியானோனா ஊதுகுழலா? பயங்கர ஷார்ப் பிரதர், நீங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. புல்லாங்குழல் சொல்றோமே, அது மாதிரி ஒரு காற்றால் வரக்கூடிய இசை. காற்றால் வரக்கூடிய இசை ஊதுகுழல். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வரான்டா. சாக்பீஸ் மாதிரி இருந்தேன்னு சாங். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா? பியானம் வந்து இந்த இது அடிப்பாங்க சார். எது அடிப்பாங்க சார்? இந்த பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்களா, முதல்ல ஸ்டார்டிங் இளையராஜா எல்லாம் யூஸ் பண்ணாருல்ல, அதைத்தான் பெருசாக்கி பியானமா மாத்திருக்காங்க. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. பேர் தான் அது. பேர் வர மாட்டேங்குது. ஊதுகுழல்ன்றது அது வந்து பில்லாங்குழல் தான். ஊதுகுழல் அது வந்து பில்லாங்குழல்னா தான் ஊதுகுழல். பில்லாங்குழல் சாக்ஸ்போன். நான் தவறா சொல்லிட்டேன். நீங்க தவறா சொல்றீங்களா? சாக்ஸ்போன். சரி, ரைட் விடுங்க. இப்ப கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியலப்பா. இளையராஜா யூஸ் பண்ண. இளையராஜா யூஸ் பண்ணதா பியானோ? வேல்முருகன் பாட்டு பாடுவீங்களா நீங்க? பேர் வேல்முருகன். இப்ப சிங்கர் பாட்டு. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பாரு. அவ்வளவுதான். இப்ப பியானோவுக்கு தெரியல, அடுத்தவங்க என்ன சொல்றாங்க பாப்பா, வாங்க போவோம். ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி உங்கள் அபிமானத்திற்குரிய பெப்பர் ஸ்டீல் பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க முதல்ல. சண்முகம். சண்முகம். என்ன பண்றீங்க? டீச்சரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். கவர்மெண்ட் டீச்சரா? என்ன என்ன கிளாஸ்க்கு எடுத்தீங்க? HM. எலிமெண்டரி ஸ்கூல். HM கூட்டு. ஏய், ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுங்க. என்ன ஏரியா? திருவையார். திருவையாறு. சூப்பர் சார். தஞ்சாவூர். ஆமா ஆமா சார். உங்க பேர் என்னங்க? அமுதா. அமுதா. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க இங்க அனகாபுத்தூர்ல இருந்து. அனகாபுத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஓகே, உங்க பேர் என்ன சார்? தம்புராஜ். கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன். தம்புராஜ். கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன் சார். சரி, என்ன பண்றீங்க? நான் காலேஜ் லெக்சரரா இருக்கேன் சார். காலேஜ்ல லெக்சரரா இருக்கேன் சார். அடப்பா, இந்த சின்ன வயசுலயே லெக்சரரா இருக்கீங்க? ஏப்பா
நீதான் இந்த கதெல்லாம் சொல்லி பாட்டு பாடுற ஆளா? 28 ஆச்சுங்க சார். வயசானதுக்கு அப்புறமா இருக்க முடியும். என்ன கல்லூரி பேராசிரியர் பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்காரு அப்படின்னு பார்த்தேன். ஓகே, ஏன்னா காலேஜ் பசங்க நம்மள மதிக்கணுமே. அப்படியே நீங்களும் காலேஜ் பசங்க சேர்ந்து விளையாடு சார் இருக்க முடியும். பொறுத்து இருக்கு, நம்ம நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. இப்போ மெத்தட் வேறங்க சார், இப்போ மெத்தட் வேறங்க சார். ஓகே 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 ஆமா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம கேட்கறது என்னன்னா, இந்த இதில் ஒரு சின்ன கேள்வி கேட்போம், அதுக்கு பதில் சொன்னா போதும். தலைமை ஆசிரியராக இருந்திருக்கீங்க. பியானோனா தமிழ்ல என்ன சார்? இந்த விளையாட்டு தளத்தை எல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பாரு. ஹார்மோனியம் பெட்டி, ஹார்மோனியம் தான். ஹார்மோனியம் தான். ஆமா. ஓகே, சார் வந்து ஹார்மோனியம் தான் சொல்ல. நீங்க சொல்லுங்க மேடம். மின் மின் அடுப்பா? மின் வாசிக்கும் கருவி. மின் வாசிக்கும் கருவி. தட்டி தலையா, சொறி பிடிச்ச சேரக்கிழங்கு தலையா, பேரிக்கா மண்டையா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சா தான் நீ போவியா? சொல்லுங்க. மின் வாசிக்கும் கருவி நீங்க சொல்லுங்க. என்ன சார் கொஸ்டின் கேட்டீங்க சார்? பியானோ. பியானோனா தமிழ்ல என்ன? சார் வீணை தான் சார். வீணை. இந்த தெரு மட்டும் இல்ல, இந்த ஊரு பக்கமே நீ வரக்கூடாது, போயிரு. வீணை வராத. வீணை வராதுன்றாங்க அவங்க. எனக்கு வந்துருச்சுங்க. ஓகே ரைட்டு, அவருக்கு வந்துருச்சு, இவங்களுக்கு வராதுன்னுட்டாங்க. இவர் ஹார்மோனியம் இருக்காரு. யார் எது வேணுமோ வச்சுக்கிடுங்க. ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். 10 பைசா கற்பூரத்தை வாங்கி மூஞ்சி கட்ட கொளுத்தி விட்டு 100 ரூபாய் கலெக்ஷன் பண்ணான்னு பாக்குறியா? நீ உங்களை பார்த்தா வீக்கெல்லாம் தெரியல, ஆண்டவன் அருளால் திலகாத்திரமா இருக்கீங்க. வெரி குட். இப்போ உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. இந்த பக்கம் வரேன். ஹேமலதா. ஹேமலதா. பெங்களூர்ல இருக்கேன். ஓ, என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். உங்களை பாக்குறதுக்கு டாக்டர் லுக்கா இருக்கீங்க நீங்க. என்ன பார்த்தா மோஸ்ட்லி எல்லாரும் டீச்சர் தான் சொல்லுவாங்க. டீச்சர் தான். நான் தான் முதல்ல டாக்டர் தான். வாய்க்கும் சமகாலத்துக்கும் போராட்டம். திஸ் இஸ் எ மார்க்கெட் ப்ராப்ளம். ஓ, தேங்க்யூ தாங்க. ஓகே விடுங்க. ஆமா, ஏன்னா அந்த கட்டிங்லாம் யாருக்கு டாக்டருங்க தான் இப்படி எப்பவுமே இருப்பாங்க. இல்ல இல்ல, அதோட தோற்றத்தை பிறவியிலே அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓகே. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கயல்விழி. கயல்விழி. சரி, என்ன ஊரு? சோ நாங்க தஞ்சாவூர். அவங்க எங்க மாமனார். அவங்க மாமனாரா? அவங்க மாமனாரா? இப்ப சொல்லலாம், கூப்பிட்டு வச்சு அடிப்பாரு. அதான் இங்க சொல்லிட்டீங்களா? அதோ அங்க நிக்கிறாரு, அவர்தான் எங்க மாமனார். அவர் எங்க நாத்தனார். ஏன்னா நீங்க அப்படியே அங்க பாக்குறீங்களா? சூப்பர் சூப்பர், வெரி குட். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது. எங்க தாத்தா இருக்காரே ஐகோத்திய கலக்கணவரு. உங்க பேர் என்ன? என் பேர் சுந்தரி. சுந்தரி. அவங்க மாமியார் நான். இது என்னடா வம்பா போச்சு? இவங்க மாமியாரு, அவங்க மருமக. கரெக்டா? சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நீங்க மாமியாரு, அவங்க மருமக. உங்க பேர் சுந்தரியா? நீங்க என்ன ஊரு? தஞ்சாவூர். தஞ்சாவூர். ஐயா, உங்க பேர் என்ன? கார்த்திகேயன். என்ன பண்றீங்க? நான் டிரைவரா இருக்கேன். என்ன கவர்மெண்ட்? கவர்மெண்ட். அப்படியா? கலை தெரியுதுங்க, அரசாங்க ஊழியர்னால. நீங்க சேர்ல குள்ளமா உட்கார்ந்து பார்த்துட்டு உங்களை சில்லறை காசு நடத்திட்டு இப்பதான் தெரியுது நீங்க ஒரு 100 ரூபாய் தாளுன்னு. என்னம்மா? என்ன எந்த டெப்போல இருக்கீங்க? அரியலூர். அரியலூர் டெப்போல இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்காரு? கொஞ்சம் டென்ஷனான ஒர்க் தானே டிரைவருங்கிறது. ஏதாவது ப்ரமோஷன் வருதா உங்களுக்கு? வருமா? வரும். வந்துடும். ஓகே, சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. பியானோனா தமிழ்ல என்ன மேடம்? இதான் நம்ம கேள்வி. பியானோனா தமிழ்ல என்ன? வாயை திறந்த வாய்தா போட்டு உங்க வாழ்நாளே முடிச்சு விடுவேன். பியானோ தெரியுமா? தெரியாது. பியானோ தெரியும், ஆனா அதோட அர்த்தம் தமிழ்ல தெரியாது. தமிழ்ல தெரியாது. தெரியாது. ஆஹா, நீங்க சொல்லுங்க. பியானோனா தமிழ்ல? தமிழ்ல தெரியாது. அங்க சொல்லிட்டீங்க. தமிழ்ல தெரியாது. ஹார்மோனிய பெட்டி. ஐ திங்க் உங்களோட திங்கிங் வந்து ஹார்மோனிய பெட்டி சொல்லிட்டீங்களே, இனி ஏன் மூவ்மெண்ட்ட பாருங்க. ஹார்மோனியம் தமிழ் வருமா? அது தெரியாது. அது தெரியாது. சரி விடுங்க, சொல்லுங்கம்மா. அதே கேட்டுவிட்டேன். பியானோ. ஆமா, பியானோனா தமிழ்ல என்ன? என்னையா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியா இருக்கு? இது தியானம் பண்றது, உட்கார்ந்து தியானம் பண்றோம்ல. தியானம் பண்ண நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு. தியானம் பண்றது இல்லம்மா, பியானோ வாத்தியம். பியானோனா ஒரு வாத்தியமா? அது அல்ல. அந்த பியானோவுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்ல முடியுமா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே, அது சொல்ல முடியாது. ஓகே. பியானோனா தமிழ்ல என்ன சார்? கிண்ணற பெட்டி. கிண்ணற பெட்டி. சூப்பர். எல்லாம் ஒரு முறை சாரு கை தட்டுங்க. ஓகே, உண்மையில கரெக்டான பதில். சோ பியானோனா கிண்ணற பெட்டி. ஓகே. என் பேர் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம். சாதாரண பேர் சார். பன்னீர்செல்வம். மறுபடியும் நீ டிஎஸ்பியா வரணும் அப்படின்னு. தெய்வீக சிரிப்பையா உங்களது. போர்ட்டஸ்ல ஒர்க் பண்றேன். ஓ, எங்க? சென்னை துறைமுகத்தோட. சூப்பர். ஓகே.
உங்க பேர் என்ன? மோகனப்பிரியா. மோகனப்பிரியா. என்ன பண்றீங்க? பிபிஎஸ் தேர்ட் இயர். பிபி தேர்ட் இயர். இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? பிபிஏ தேர்ட் இயர். ஆமா, இங்கிலீஷ் படிப்பு நமக்கு அவ்வளவு தெரியல. பிபிக்கு அப்புறம் என்ன போறீங்கன்னு தெரியல. தேர்ட் இயர். என்ன காலேஜ் படிக்கிறீங்க? எம்ஜிஆர் ஜானகி அடையார்ல இருக்கேன். ரெண்டு பேரும் பேசுறீங்களாக்கு உலகம் அழிஞ்சிடும். நான் ஞான சௌந்தரி. ஞான சௌந்தரி. ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்க. சரி, காலேஜ் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. கட் அடிச்சு ஏதாவது சினிமா பாக்குறீங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல. பேரண்ட்ஸ் விடவே மாட்டாங்க அவங்க காலேஜ்ல. ஸ்கூல் மாதிரி. அப்படியே நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. ஏதாவது அரியர்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல ஆல் கிளியர். ஆல் கிளியர். என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்றது இப்படி எப்படி ஆல் கிளியர் இருக்கப்படாத? எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா. சரி பரவாயில்ல விடுங்க. நம்ம ஒரு சின்ன கேள்வி கேட்போம். இசை சம்பந்தமா கேட்கறேன். ட்ரம்ஸ் இருக்கு இல்லீங்களா? ட்ரம்ஸ் தமிழ்ல எப்படி சொல்லலாம்? அதான் நம்ம கேள்வி. எனக்கு தெரியுமே, நீ வந்தாலே குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவேன்னு. ட்ரம்ஸா? ட்ரம்ஸ் தெரியும்ல உங்களுக்கு? ஆமா, மோலோடிகர். ஆமா ஆமா ஆமா. அத தமிழ்ல என்ன சொல்லலாம்? தெரியலங்க. பிரச்சனையை கொடுக்கிற சாமி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் காட்டும். இது வந்து நீங்க வந்து டீச்சர் மாதிரி இருக்கீங்க பாக்குறதுக்கு, ஆனா ஹவுஸ் வைஃப் பண்றீங்க. ஆமா ஆமா. நீங்க சொல்லுங்க ட்ரம்ஸ்னா தமிழ். ஈஸியான क्वेश्चन கேட்கலாம். இதெல்லாம் தெரியலையே. சரி, உங்க நேட்டிவ் பிளேஸ் எது? என்னோட நேட்டிவ் குரோம்பேட். குரோம்பேட் தானே? ஸ்லாங் வேற மாதிரியே கேக்குதுன்னு பார்த்தேன். ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? என்ன? கத்தி பிடிச்சவன் கையும் இறங்கு வந்தவன் கையும் சும்மா இருக்காதான். அது மாதிரி உங்க வாய். மோலன் சொல்லுவாங்க. மோலம் சொல்லுவாங்க. மோகனப்பிரியா வந்து மோலம் சொல்லுவாங்கன்றாங்க. நீங்க சொல்லுங்க சார். ட்ரம்ஸ்னா என்னங்க சார்? ட்ரம்ஸ்னா முரசு. முரசு. சூப்பர். இப்போ பத்தியலா அதுக்குள்ள சார் சொன்னது முரசான்ட்டார். ஓகே ரைட். நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கே. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. இப்போ நீங்க சாருக்கு ஒரு முறை கை கொடுத்துருங்க. நீங்களும் கை கொடுத்துருங்க. அப்பாவா கை கொடுத்துருங்க. ஓகே ரைட். சரியா சொல்லிட்டாரு. இந்த இடத்துல எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி கை தட்டு போட்டுங்க. உங்க 4 பேருக்கு வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். நல்ல நம்ம என்ன மாதிரி பார்த்துட்டு எல்லா சட்டையெல்லாம் சரி பண்ணீங்க. அப்படி சரி பண்ணிட்டு இப்போ சொல்லுங்க. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா? ஓ வீக்கா? ஆமா சார், உங்களுக்கு ஸ்ட்ராங் தான், இது வீக். ரைட் ஓகே. உங்க பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்க சொல்லுங்க பாப்போம். என்னுடைய பேர் வந்து சந்திரன். 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 ஐயம்பேட்டை அறிவுடன் நம்பி கலியபெருமாள் சந்திரன். உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா? இப்போ ஊர் வந்து திருவொற்றியூர். ஓகே. இப்போ திருவொற்றியூர். அப்போ சொந்த ஊர், பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே ஒட்டியூர் தான். ஒட்டியூர். ஆமா, திருவொற்றியூர். அழுகி போன பழம் மாதிரி மூஞ்ச வச்சிருந்தா 5 ஈல 10 ஈ 12 கோசு 4 வண்டு கூட. ஓ, அந்த மரியாதையை திரு ஊத்திக்கிட்டீங்க. திருன்றது சம்பந்தப்பட்ட ஊர். திரு என்றால் ஒரு முக்கியமான இடம். அதனால திருவொற்றியூர். ஓகே சூப்பர்ண்ணே. உங்க பேர் என்ன? பேர் துரை சார். துரை. என்ன பண்றீங்க? சேல்ஸ்மேனா இருக்கேன். என்ன ஊர் நீங்க? தூத்துக்குடி. என் பேர் வேல்முருகன். வேல்முருகன். என்ன பண்றீங்க? நாங்க சூப்பர்வைசரா இருக்கேன். ஐடியா. என்ன ஊர் நீங்க? ஸ்னேக் டெம்பிள் மார்க்கெட். ஆஹா, ஆரம்பிச்சுட்டாயா. ஸ்னேக் டெம்பிள் மார்க்கெட். என்னங்க அது? பாம்பு டெம்பிள், பாம்பு கோயில் சந்தை. அது என்ன ஊர் இது? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊரு. உண்மையிலே பாம்பு கோயில் இருக்கா? ஆமா. ஸ்னேக் டெம்பிள். அப்புறம் மார்க்கெட் ஏன் போட்டீங்க? சந்தை. இதுக்குதான் முதல்ல சொன்னா உனக்கு புரியாதுன்னு சும்மா வாய வச்சுட்டு கேட்க வந்துட்டேன். பாம்பு கோவில் சந்தை. அப்படியேதானா? ஆமா, பாம்பு கோயில் சந்தை. ஸ்னேக் டெம்பிள் மார்க்கெட். இங்க இருந்து புதிய ட்ரெயின் போகுது. நீங்க எங்க ஊர்ல இறங்கி அதுக்கப்புறம் பார்த்துட்டு குற்றாலத்துல போய் குளிச்சுட்டு வரலாம். அங்க யாரும் இல்ல, நாங்க இறங்கி யாரை பாக்குறது? பாருங்க, இறங்கி அவரு கூட வந்து பாத்து யாரை பார்க்க சொல்லுங்க. இருக்கான்னு கேக்குறீங்களா? வந்து பாருங்க. சூப்பர் சூப்பர். உங்க பேர் என்ன? சங்கர். சங்கர். என்ன பண்றீங்க? சேல்ஸ்மேனா இருக்கேன். சூப்பர். என்ன ஊரு? மெட்ராஸ் தான். ஓகே. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். இசை சம்பந்தப்பட்டமானது. பியானோனா தெரியுமா உங்களுக்கு? பியானோ. பியானோ. பியானோனா தமிழ்ல என்ன? பியானோனா தெரியல. இந்த பாஸ் விட்டு பஞ்சு டைலாக் பேசுறதெல்லாம் வேணாம் தான் திருந்தி நானே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். தெரியல. நீங்க சொல்லுங்க. பியானோனா தமிழ். பியானம் இந்த அங்க கேளுங்க, நான் யோசிக்கேன். காசு கொடுத்தா கூட இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்காது சார். நமக்குள்ள ஏதோ இருக்கு சார், வேவ் லென்த் இருக்கு சார். கேளுங்க, ஒரு யோசிப்பாரு. இப்படியே வாங்க. நீங்க சொல்லுங்க. பியானோனா என்ன? வயலின். வயலின். பியானோனா வயலின். ஊதுகுழல்.
பியானோனா ஊதுகுழலா? பயங்கர ஷார்ப் பிரதர், நீங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. புல்லாங்குழல் சொல்றோமே அது மாதிரி ஒரு காற்றால் வரக்கூடிய இசை. காற்றால் வரக்கூடிய இசை ஊதுகுழல். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வரான்டா. சாக்பீஸ் மாதிரி சாங். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா? பியானோ வந்து இந்த இது அடிப்பாங்களா சார்? எது அடிப்பாங்க சார்? இந்த பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்களா, முதல்ல ஸ்டார்டிங் இளையராஜெல்லாம் யூஸ் பண்ணாருல்ல, அதைத்தான் பெருசாக்கி பியானமா மாத்திருக்காங்க. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. பேர் தான் அது பேர் வர மாட்டேங்குது. ஊதுகுழல்ன்றது அது வந்து பில்லாங்குழல் தான் ஊதுகுழல். அது வந்து பில்லாங்குழல்னா தான் ஊதுகுழல். பில்லாங்குழல் சாக்ஸ்போன். நான் தவறா சொல்லிட்டேன். நீங்க தவறா சொல்றீங்களா? சரி ரைட் விடுங்க. இப்ப கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியலப்பா. இளையராஜா யூஸ் பண்ண இளையராஜா யூஸ் பண்ணதா பியானோ? வேல்முருகன் பாட்டு பாடுவீங்களா நீங்க? பேர் வேல்முருகன். இப்ப சிங்கர் பாட்டு உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பாரு. அவ்வளவுதான். இப்ப பியானோவுக்கு தெரியல, அடுத்தவங்க என்ன சொல்றாங்க பாப்பா, வாங்க போவோம். ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி உங்கள் அபிமானத்திற்குரிய பெப்பர் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். சோ உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க முதல்ல. சண்முகம். சண்முகம், என்ன பண்றீங்க? டீச்சரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். கவர்மெண்ட் டீச்சரா? எஸ் சார். என்ன கிளாஸ்க்கு எடுத்தீங்க? HM எலிமெண்டரி ஸ்கூல். HM கூட்டி ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுங்க. என்ன ஏரியா சார்? திருவையார். திருவையார். சூப்பர் சார். தஞ்சாவூர் பக்கம். தஞ்சாவூர். ஆமா ஆமா சார். உங்க பேர் என்னங்க? அமுதா. அமுதா, என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க இங்க அனகாபுத்தூர்ல இருந்து. அனகாபுத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஓகே. உங்க பேர் என்ன சார்? தம்புராஜ், கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன். தம்புராஜ் கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன் சார். சரி, என்ன பண்றீங்க? நான் காலேஜ் லெக்சரா இருக்கேன் சார். காலேஜ்ல லெக்சரா இருக்கேன் சார். அடப்பா, இந்த சின்ன வயசுலயே லெக்சரா இருக்கீங்க? ஏன்பா நீதான் இந்த கதெல்லாம் சொல்லி பாட்டு பாடுற ஆளா? 28 ஆச்சு சார். வயசானதுக்கு அப்புறமா இருக்க முடியும். என்ன கல்லூரி பேராசிரியர் போது பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்காரு அப்படின்னு பார்த்தேன். ஓகே, ஏன்னா காலேஜ் பசங்க நம்மள மதிக்கணுமே. அப்படியே இல்ல, நீங்களும் காலேஜ் பசங்க சேர்ந்து விளையாடு இருக்க முடியும். பொறுத்து இருக்கு, நம்ம நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. இப்போ மெத்தட் வேறங்க சார், இப்போ மெத்தட் வேறங்க சார். ஓகே 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 ஓகே. ஆமா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம கேட்கறது என்னன்னா, இந்த இதில் ஒரு சின்ன கேள்வி கேட்போம், அதுக்கு பதில் சொன்னா போதும். தலைமை ஆசிரியராக இருந்திருக்கீங்க. பியானோனா தமிழ்ல என்ன சார்? இந்த விளையாட்டு தனத்தை எல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பாரு. ஹார்மோனியம் பெட்டி, ஹார்மோனியம் தான். ஹார்மோனியம் தான். ஆமா. ஓகே, சார் வந்து ஹார்மோனியம் தான் சொல்ல. நீங்க சொல்லுங்க மேடம். மின் மின் அடுப்பா? மின் வாசிக்கும் கருவி. மின் வாசிக்கும் கருவி. தட்டி தலையா, சொறி பிடிச்ச சேர கிழங்கு தலையா, பேரிக்கா மண்டையா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சா தான் நீ போவியா? மின் வாசிக்கும் கருவி. நீங்க சொல்லுங்க. என்ன சார் கொஸ்டின் கேட்டீங்க சார்? பியானோ. பியானோனா தமிழ்ல என்ன? வீணை தான் சார். வீணை. இந்த தெரு மட்டும் இல்ல, இந்த ஊரு பக்கமே நீ வரக்கூடாது, போயிரு. வீணை வராத. வீணை வராதுன்றாங்க அவங்க. எனக்கு வந்துருச்சுங்க. ஓகே ரைட்டு, அவருக்கு வந்துருச்சு, இவங்களுக்கு வராதுன்னுட்டாங்க. இவர் ஹார்மோனியம் இருக்காரு. யார் எது வேணுமோ வச்சுக்கிடுங்க. ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். 10 பைசா கற்பூரத்தை வாங்கி மூஞ்சி கட்ட கொளுத்தி விட்டு 100 ரூபாய் கலெக்ஷன் பண்ணான்னு பாக்குறியா? நீ உங்களை பார்த்தா வீக்கெல்லாம் தெரியல, ஆண்டவன் அருளால் திலகாத்திரமா இருக்கீங்க. வெரி குட். இப்போ உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. இந்த பக்கம் வரேன். ஹேமலதா. ஹேமலதா, பெங்களூர்ல இருக்கேன். ஓ, என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். உங்களை பாக்குறதுக்கு டாக்டர் லுக்கா இருக்கீங்க நீங்க. என்ன பார்த்தா மோஸ்ட்லி எல்லாரும் டீச்சர் தான் சொல்லுவாங்க. டீச்சர் தான். நான் தான் முதல்ல டாக்டர். வாய்க்கும் சமகாலத்துக்கும் போராட்டம். திஸ் இஸ் எ மார்க்கெட் ப்ராப்ளம். ஓ, தேங்க்யூ தாங்க. ஓகே விடுங்க. ஆமா, ஏன்னா அந்த கட்டிங்ல யாருக்கு டாக்டருங்க தான் இப்படி எப்பவுமே இருப்பாங்க. இல்ல இல்ல, அதோட தோற்றத்தா பிறவியிலே அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓகே. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கயல்விழி. கயல்விழி. சரி, என்ன ஊரு? சோ நாங்க தஞ்சாவூர். அவங்க எங்க மாமனார். அவங்க மாமனாரா? அவங்க மாமனாரா? இப்ப சொல்லலாம், கூப்பிட்டு வச்சு அடிப்பாரு. அதான் இங்க சொல்லிட்டீங்களா? அதோ அங்க நிக்கிறாரு, அவர்தான் எங்க மாமனார். அவர் எங்க நாத்தனார். ஏன்னா நீங்க அப்படியே அங்க பாக்குறீங்களா? சூப்பர் சூப்பர், வெரி குட். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது. எங்க தாத்தா இருக்காரே, ஐ குத்தி கலக்கணவரு. உங்க பேர் என்னங்க? என் பேர் சுந்தரி. சுந்தரி. அவங்க மாமியார் நான். இது என்னடா வம்பா போச்சு? இவங்க மாமியாரு, அவங்க மருமக. கரெக்டா? சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நீங்க மாமியாரு, அவங்க மருமக. உங்க பேர் சுந்தரியா? நீங்க என்ன ஊரு?
தஞ்சாவூர். தஞ்சாவூர் தான். ஐயா உங்க பேர் என்ன? கார்த்திகேயன். என்ன பண்றீங்க? நான் டிரைவரா இருக்கேன். என்ன கவர்மெண்ட்? கவர்மெண்ட். அப்படியா? கலை தெரியுதுங்க, அரசாங்க ஊழியர்னால. நீங்க சேர்ல குள்ளமா உட்கார்ந்து பார்த்துட்டு உங்களை சில்லறை காசு நடத்திட்டு இப்பதான் தெரியுது நீங்க ஒரு 100 ரூபாய் தாளுன்னு. என்னம்மா? என்ன எந்த டெப்போல இருக்கீங்க? அரியலூர். அரியலூர் டெப்போல இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்காங்க? கொஞ்சம் டென்ஷனான ஒர்க் தானே டிரைவருங்கிறது. ஏதாவது ப்ரமோஷன் வருதா உங்களுக்கு? வருமா? வரும். வந்துடும். ஓகே சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. பியானோனா தமிழ்ல என்ன மேடம்? இதான் நம்ம கேள்வி. பியானோனா தமிழ்ல என்ன? வாயை திறந்து வாய்தா போட்டு உங்க வாழல முடிச்சு விடுவேன். பியானோ தெரியுமா? தெரியாது. பியானோ தெரியும், ஆனா அதோட அர்த்தம் தமிழ்ல தெரியாது. தமிழ்ல தெரியாது. தெரியாது. ஆஹா, நீங்க சொல்லுங்க. பியானோனா தமிழ்ல? பியானோனா தமிழ்ல தெரியாது. அங்க சொல்லிட்டீங்க. தமிழ்ல தெரியாது. ஹார்மோனிய பெட்டி. ஐ திங்க் உங்களோட திங்கிங் வந்து ஹார்மோனிய பெட்டி. சொல்லிட்டீங்களே, இனி ஏன் மூவ்மெண்ட்ட பாருங்க. ஹார்மோனியம்ங்கிற தமிழ் வருமா? அது தெரியாது. அது தெரியாது. சரி விடுங்க. சொல்லுங்கம்மா. பண்ணிட்டாங்க, அதே கேட்டுவிட்டேன். பியானோ. ஆமா, பியானோனா தமிழ்ல என்ன? என்னையா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியா இருக்கு. இது தியானம் பண்றது, உட்கார்ந்து தியானம் பண்றோம்ல. தியானம் பண்ண நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு. தியானம் பண்றது இல்லம்மா, பியானோ வாத்தியம். பியானோனா ஒரு வாத்தியமா? அது அல்ல. அந்த பியானோவுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்ல முடியுமா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே, அது சொல்ல முடியாது. ஓகே. பியானோனா தமிழ்ல என்ன சார்? கிண்ணறப்பெட்டி. கிண்ணறப்பெட்டி. சூப்பர். எல்லாம் ஒரு முறை சாரு கை தட்டுங்க. ஓகே, உண்மையில கரெக்டான பதில். சோ பியானோனா கிண்ணறப்பெட்டி. ஓகே ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி உங்கள் அபிமானத்திற்குரிய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். பாக்குறோம்ல நாங்க பெப்பர்ஸ்ல, அதனால பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு தெரியும் எங்களுக்கு. அது ஒரு தடவையாவது சொல்றீங்களா? பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு தெரியும் எங்களுக்கு. சூப்பர். பட் ஆனா அது இவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னு சொல்லப்படாத. அதையும் பாத்துறீங்களா? இப்படி ஆடிட்டு சொன்னீங்க. சூப்பர் சூப்பர். உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்க? என்னோட பேர் பெனாசிர். காஞ்சிபுரத்துல இருந்து வந்தேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா. 2 பசங்க எனக்கு. பெரியவன் இஷாம், சின்னவன் இஷாக். இவன் யூகேஜ் படிக்கிறான், இவர் ப்ரீகேஜ். டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? டயலாக் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ண மாதிரி கடகடன்னு சொல்லிட்டியா? எங்களுக்கு ஏதாவது பார்த்து பழக்கம். ஆமா. உங்ககிட்ட எப்படி பேசணும்னு எங்களுக்கு தெரியும், அதனால அதே மாதிரி ஸ்பீடா பேசி முடிச்சோம். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? சொல்லி கொடுக்க வேண்டியதே கிடையாது. அட பாவம், நானும் நிறைய பேர் சொல்லி கொடுப்போம். நிறைய ரீகால் பண்றாங்களாப்பா. ஓகே, உங்க பேர் என்ன மேடம்? என் பேர் ஷீரின் ஃபாத்திமா. நான் சென்னை ராயப்பேட்டால இருக்கேன். என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 2 பையன். எங்க வீட்டுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. அவர் வரலையா? பசங்க வரலையா? அவர் வரல. பர்ச்சேசிங்னாவே வர மாட்டேங்கிறாங்க. உங்களை பார்த்த சந்தோஷத்தை 2 பேரும் டீயை குடிச்சு கொண்டாடுவோம் வாங்க. பெரிய ரொம்ப நேரம் அவங்க பாக்க போறாங்க. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் பிகாம் படிச்சேன். பிகாம் படிச்சீங்க. வேலைக்கு எதுவும் போலையா? இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்க. ஓகே, வந்து அப்பா அவங்க சொல்லிவிட்டாங்க, எதை பேசினா கடகடம் பேசி முடிச்சிருவாங்க போல இருக்கு. அதனால ரைட்டு. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். கிட்டார்னு இருக்குல்ல, கிட்டார். ஆமா. கிட்டார்னா தமிழ்ல என்ன மேடம்? இதான் நம்மளோட கேள்வி. ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. கிட்டார்னா பியானோ. குத்துமதிப்பாவே கண்டுபிடிக்கிறான். கிட்டார்னா தமிழ்ல பியானோவா? அதான் எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ். அதுக்கு மேல தெரியல. பியானம். பியானமா? ஆமா. பியானம்னு ஒரு பியானோவா? பியானமா? கிட்டார் வந்துட்டு ஆக்சுவலி கிட்டார் இந்த வாரணமாயிரம்ல சூர்யா வச்சிருப்பான், அது என்ன கிட்டார்? நீ இருக்க தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. நீ இருந்தா அந்த கடை விளங்குன மாதிரி தான். நான் போறேன். அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலீங்களா எங்களுக்கு. கிட்ட வருவீங்க போல இருக்கு. அவங்க இசைக்கு கிட்ட வந்துட்டாங்க, பதில் வரல போல. கிட்ட வந்துரும். அது மத்தபடி வேற எதுவும் எங்களுக்கு ஆக்சன் பண்றது பதில் கரெக்ட்டான பதில் அது வரல. தெரியல. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. பரவாயில்ல, நல்லா பேசுறாங்க, நல்லா முயற்சி பண்ணாங்க. பட் ஆனா இவங்களுக்கு என்னன்னு தெரியல. அடுத்தவங்க எப்படி பேசுறாங்க பார்க்கலாம். வாங்க போலாம். உங்க எல்லாருக்கும் வணக்கம்மா. நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் ஐஸ்வர்யா. குரோம்பேட்ல இருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? எம்காம். எம்காம் முடிச்சிட்டீங்க? முடிச்சிட்டேன். சூப்பர். சித்ரா. குரோம்பேட்ல இருந்து வந்திருக்கோம். பிகாம் முடிச்சிருக்கேன். நீங்களும் பிகாம் முடிச்சிட்டீங்க. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா. நல்லா 2 பேர் டிகிரி முடிச்சிருக்கீங்க. அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் எது வேலைங்க? வீட்டை பாத்துக்கிறதே பெரிய வேலைங்க. அதுதான் இந்த காலத்துல பெரிய வேலையே. இத நான் எதிர்பார்த்ததுதான். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா? சரி, உங்க பேர்? பானுமதி. ஹவுஸ் ஒய்ஃப். பிகாம் படிச்சிருக்கேன். நீங்களும் பிகாம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் அப்பர்ணா. அபர்ணா. என்ன படிக்கிறீங்க? நான் 9th படிக்கிறேன். 9th படிக்கிறீங்க. என்ன ஸ்கூல்ல? விவேகானந்தா வித்யாலயா குரோம்பேட். ஓகே. தம்பி இது உன்னை கேட்கவே இல்லடா, மறந்துட்டடா. உன் பேர் என்ன சொல்றா? சத்யநாராயணன். சத்யநாராயணன். சூப்பர்ரா. நானே விவேகானந்தன் தான். சரி, என்ன படிக்கிற?
நீயும் பிகாம் தான், ஹவுஸ் ஒய்ஃப் தான், அப்படி சொல்லவா? நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்துருக்கு இவள. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? யூகேஜி. யூகேஜி படிக்கிற? நல்லா இருக்கடா, உன்னோட ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கடா. ஓரையா நெத்தியில புட்டு வச்சிரவா. ஆன போயிரடா. சத்யநாராயணன் சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குற, அது பதில் சொல்லுங்க. கிட்டார்னா தமிழ்ல என்ன? அதான் நம்மளுடைய கேள்வி. கிட்டார்னா தமிழ்ல என்ன? தெரியல. இந்த கடைசி சந்தர்ப்பத்தை நழுவ விடாரா? உங்க பொண்ணு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தெரியுமா? எனக்கும் தெரியாது. தெரியாது. தம்பி என்ன நீ சொல்றன்னு வந்த சொல்லு. எனக்கும் தெரியாது. ஐயோ, இவனை வெச்சிட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. அததான் சொல்ல வந்தியா? அவங்க சித்ரா பெருமா என்ன சொல்றாங்களோ அதே தான் இவனும் சொல்லுவான். நீங்க சொல்லுங்க. அது நம்ம இது கர்நாடிக் இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, அதுக்கு பேரு கிட்டாரு தான். இவன் குழப்பல என்ன விக்கிறோம்னே தெரியல. என்னடா கிட்டாருங்கிறது நம்ம தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்டது இல்ல, கர்நாடகா சம்பந்தப்பட்டதா? அப்படி இல்லைங்க, அது நம்மளோட வெஸ்டர்ன் கல்ச்சர். வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கிறதெல்லாம் நம்ம இதுல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதனால அதுக்கு தமிழ் பேர் கிடையாது. இல்ல சார். அபர்ணா தான் வந்து படிக்கிறது. ஏண்டா என்ன கேட்காம யாரையும் கேட்டுட்டு இருக்கேன். அபர்ணா கிட்டார்னா தமிழ் தெரியாதாமா? அப்படியா? கிட்டார்னா என்ன சொல்லலாம்? ஏதாவது நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. கிட்டார்னு வந்து இங்கிலீஷ்ல சொல்லலான்டாமா பையன். ஓகே, அடுத்தவங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாம் வாங்க. ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். சோ உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க, நிகழ்ச்சிக்கு போலாம். நான் டெய்லர் ஷாப் வச்சிருக்கேன். என் பேரு பிரியா. நான் சென்னையில தான் இருக்கோம். எந்த இடம் மேடம்? சென்னை பெரியார் நகர். பெரியார் நகர்ல இருக்கீங்களா? ஆமா. ஓகே, பசங்க வந்து படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? பெரிய பொண்ணு 4th படிக்கிறா, சின்ன பொண்ணு வந்து 2nd ஸ்டாண்டர்ட். உங்க பிள்ளைங்க, உங்க பேர் என்ன? மணிமேகலை. மணிமேகலை. நல்ல பேரு. என்ன பண்றீங்க? போதிஸ்ல வர்க் பண்றேன். என்ன ஊர் உங்களுக்கு? திருநங்கநல்லூர். நங்கநல்லூரா? திருநங்கநல்லூர். நங்கநல்லூர். அப்பா கோபத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. உங்க பேர் என்ன? என் பேரு குமுதா. போதிஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சென்னையில வந்து சின்மயா நகர். சின்மயா நகர். என் பேர் பிரேமலதா. சூளைமேட்ல தான். சூளைமேட். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் படிச்சேன் 9th தான் படிச்சிருக்கேன். ஓகே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். கிட்டார் இருக்குல்ல, கிட்டார்னா தமிழ்ல என்ன? ஏய், நான் சம்பாதிக்கிறது பிடிக்கலன்னா விட்டுருங்கடா. என்னங்க டப்புன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? கிட்டார் தான் தெரியும், அது சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது வரைக்கும் தமிழ்ல அது யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்ல. இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்படிதான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் லொல்லு பண்றாங்க. தப்பு இல்ல, சொல்லாதவங்க தப்பு, அதுதான் தப்பு. நீங்க உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, ஏன்டா என் வாயை பிடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? சரி, நீங்க சொல்லுங்க. கிட்டார்னா கிட்டார் ஒரு, அதாவது கம்பி இழை கருவின்னு வேணா சொல்லலாம். தூய தமிழ சொன்னா அதுதான் தெரியும். இதெல்லாம் நமக்கு புரியுமா? இதுக்கெல்லாம் பின்னால் இருக்கிற அர்த்தம். இழை கருவி. இழையா இருக்கு, இழை வருது இல்லையா, கம்பி இழை. அப்பா, ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டம் வேணாலும் வரலாம், இப்படி ஒரு கஷ்டத்தை தாங்கிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. ருத்ரவீணை. உங்களை நான் என்னமோன்னு நினைச்சேன். எப்படி? இவன் ஒரு மடைய மண்டு ஜடம்னு நினைச்சியா? சரியான என்னன்னா வீணையோட இன்னொரு அது கூட சகோதரி மாதிரி அது கிட்டார். அப்படியா? ஓகே, ரைட், சூப்பர். இப்படி தான் வாசிக்கிறீங்க, தப்பால சொல்றீங்க. கிட்டார் இப்படி வாசிக்கிறது, வீணைங்க நாதத்துல வர்றது. நீங்க மாத்திட்டீங்களே. இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. என்னங்கடா உங்க ஆட்டம்? அதுதான் நாங்க கையில எப்படி வேணாலும் பண்ணுவோம். ஆமா, கம்பி மோசமான ஆளாக்கு அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்கன்றதுனால எவ்வளவு சண்டை போடுறாங்க. அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு வா. சொல்லிட்டீங்க. ஆமா, இருந்தாலும் ஒரு முறை கை தட்டுங்க எல்லாரும். அவங்களுக்கு சூப்பர், அங்க ஒரு கைத்தட்டு போட்டுங்க. ஓகே நேயர்களே, நீங்கள் இதுவரை பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் பீட். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகர். நன்றி, வணக்கம். இப்ப இவங்க எல்லாரும் சத்தமா சொல்லுவாங்க, எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் இந்த பக்கம். இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் சேர்ந்து ஒரு முறை சொல்லி பாப்போமா? பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்